நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நண்பர்களே, நான் புல்லுக்கு ரெயின் கன் போட்டிருந்தேன். அது ரவுண்டாக அடிக்கிறதுனால எல்லா இடமும் போய் சேரலை. பின்னையும் ஒரு ப்ராப்ளம், இடையில் விழுகிற மாதிரி தெரியலை, புல்லெல்லாம் கருகி போகுது. அதனால் ரெயின்போஸ் வாங்கி போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சி ரெயின்போஸ் வாங்கி போட்டிருக்கேன். பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் போட்டிருக்கேன். இப்போ காற்றடிக்குது, இருந்தாலும் பரவாயில்லை, நல்லாவே எல்லா இடமும் பாயிற மாதிரி இருக்குது. அதனால் இது நல்லா இருக்கும்னு தோணுது. பாருங்கள், இடையில் கொஞ்சம் சூப்பர் நேப்பியர், பாதி சூப்பர் நேப்பியர், பாதி கோஃபோர் வச்சுருக்கிறேன். ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு நல்லா இருக்குன்னு தான் தோணுது. இது நானே போட்டுக்கிட்டேன், எனக்கு தெரியாது. ஆனாலும் யூடியூப்பில் பார்த்தேன், சிம்பிளாக தெரிஞ்சிச்சு. சிலர் சொன்னாங்க, தட்டை அடியில் சிலப்பம் தண்ணி போகாது அப்படின்னாங்க. நான் தட்டை வச்சுருக்கிறதே 2 அடி 2.5 அடி விட்டு தான் தட்டை வச்சுருக்கிறேன். அதனால் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் இதை போட்டிருக்கிறேன், தொந்தரவு இல்லை தண்ணி பாய்க்கிறதுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா பாயுது, எல்லா இடமும் விழுது. கொஞ்சம் இடம் தான் போட்டிருக்கேன், இந்த ஏரியா எல்லாம் போடணும். மாடெல்லாம் காலையிலே தண்ணி வச்சு சைடில் கட்டியிருக்கிறேன். இனி இந்த தண்ணி பாய்ச்சிட்டு இந்த வடக்கு நிலம் கிடக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு மாட்டெல்லாம் கூட்டிகிட்டு போயிடணும். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.